நான் பக்கா அஜித் ரசிகர், பக்கா ரஜினி ரசிகர். நான் ரெண்டுமே. சினிமாங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேறங்க. சினிமாவுடைய மோகம் வேற. நீ போய் 100 150 கொடுத்து அந்த தியேட்டர்ல உட்காந்து படம் பாக்குற, அவன் ஓம்புனாலே கால் மேல கால் போட்டு உட்காரன்ல. தலைவர் அரசியல் கொண்டது அது என்ன நல்ல விஷயம் தான் ப்ரோ. வந்தா நல்லா கொண்டு வாங்க. எதுவும் தெரியலையா ப்ரோ? 2026ல யார் வந்தா நல்லா இருக்கும்? அரசியல் பத்தி ஏதோ ஐடியா இல்லை ப்ரோ. உங்க சப்போர்ட் யாருக்கு? அதை பத்தி எனக்கு ஒரு தாட்டே இல்லை ப்ரோ. என்னோட தாட்டு வந்து சீமான் தான் எனக்கு யார் ரசிகர் பிடிக்காது. ஏன்னா சீமான் ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவார் அவர். 2 பேர்ல யார் வந்தாலும் நல்லது பண்ணா நல்லது. உங்க சப்போர்ட்லாம் சினிமா நடிகனுக்கு இருக்கையா அரசியல் யார் வேணா வரலாம். யாரு வேணா வரலாம் தான். சினிமா நடிகன் வந்து உன்னிடம் வந்த செல்லுபடியாகாது. பேர் 4ஆம் கிளாஸ் தான். நான் பேசும்போது 1 2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். ஆனா நீங்க ஒரு பிஇ படிச்சுக்கிறவன் என்ன பண்ணுவேன்? ஒரு தெருக்கூத்தாடிக்கு போய் உன்ற தகுதி பூரா மீறி அவனை மீறி அங்க நிக்கவே நீங்க போய் உன் குடும்பம் முன்னாடி உள்ள நாளைக்கு உன் பேரம் பேசி இதைத்தான் நீ பார்ப்ப. இதே மாதிரிதான் படிச்சதும் இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறான். எல்லாருமே போய் ஒரு சினிமா நடிகர் பின்னால் நின்னா நம்மளை விட கேவலமான வேற எவனும் இருக்க மாட்டான். ஒரு தகுதி பார்க்கணும் ஐயா. என்னைக்காவது ஒரு விவசாயி கொண்டு வந்திருக்கியா? நம்ம பிரசிடண்ட் எவனா கொண்டு வந்திருக்கானா? இது வரைக்கும் கொண்டு வரல. என்ன ஏன் சினிமா நடிகருக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஒரு பெயிண்டர் பையன், ஒரு டிரைவர் பையன், என்ன ஒரு வியாபாரம் பண்ற பையன், ஒரு பாத்திர வியாபாரம் பண்ற ஒரு பூக்கடைக்காரன் பையன், இவனால உழைப்பு தான் ஒரு சினிமா டிக்கெட்டுக்கு அவங்க அப்பா கொடுக்குற காசு தான் வாங்கிட்டு போறான். நீ போய் 100 150 கொடுத்து அந்த தியேட்டர்ல உட்காந்து படம் பாக்குற, அவன் ஓம்புனாலே கால் மேல கால் போட்டு உட்காரன்ல. அப்ப அவன் தகுதியானவனா நீ தகுதியானவனா? எதுக்கு ஏன் உங்க அறிவு நீங்களே இழந்துக்கிறீங்க? ஒரு சிப்ப இந்த செருப்பு நம்ம வீட்டுக்கு உள்ள கொண்டு போறோமா? ஒருத்தன் உள்ள கொண்டு போறான், அவன் தகுதி மீறி அவன் கொண்டு போறான். நமக்கு தேவையில்லை, நம்ம செருப்பு வெளியே இருந்துட்டு போகுது. என்ன வீடை பாரு, கோயிலை பாரு, அப்பா அம்மாவை பாரு. சினிமா நடிகை பாரு. அவன் சினிமாவில் நடிக்கிறானா அவன் நடிப்பு அதோடு சரி. அவன் நம்ம பார்த்துட்டு காசை கொடுத்தோமா வெளியே வந்து அவங்ககிட்ட ஏன் போய் புகழ்ச்சி பேரு பேசிக்கணும்? தேவையில்லாத வேலை நம்மளுக்கு அது. நீ நாளைக்கு ஒரு பொம்பளை ஒரு திருமணமா கல்யாணம் காட்சி பண்றேன்னா உங்க அப்பா அம்மா வச்சுதான் நீ பண்ணுவேன். நான் சொல்ற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? நீ கம்யூனிட்டி பார்ப்பேன், குளங்கோத்திரம் பார்ப்பேன், உனக்கு குலசாமி இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்பேன். பாப்பீங்களா? அந்த நேர்மை உங்ககிட்ட ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு தமிழங்கிட்ட இருந்தாலும் போது சினிமா நடிகை வரணுங்கிற அவசியமே கிடையாது. அது போல் பாரு, சினிமா நடிகை முக்கியத்துவம் கொடுங்க. நான் வேண்டாங்களா? சினிமா பார்க்கணும், பார்த்துட்டு ஒரு கையை தூக்கி போறோம். ஒரு கிரிக்கெட் ஆடுறா, நாட்டு மண்ணுக்காக ஆடுறான், அவனுக்கு ஒரு கோஷம் போடுறான். ஒரு கால்பந்து ஆடுற நாட்டு மண்ணுக்காக ஒரு கோஷம் போடுறான். என்ன அது ஒரு உணர்வு அது இருக்கிறத யாருக்கிட்டையும் இல்லாமங்கிறதுல. ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு போய் ஒரு பொங்கலுக்கு பேட்டி கொடுக்கறது, தீபாவளி வந்தா பேட்டி கொடுக்கறது. ஏன் நாமளும் தீபாவளி பொங்கலை கொண்டாட மாட்டோமா? சினிமா நடிகர் தயவு செஞ்சு அரசியலுக்குள்ளேயே வரக்கூடாது. என்னுடைய ஆதங்கம் தான். 2026ல யார் வந்தா நல்லா இருக்கும்? நரேந்திர அண்ணாமலை வந்துட்டு இதை விட சூப்பரா இருக்கும் ஐயா. IPS படிச்சிருக்கிறான். ஒரு விஷயம் செஞ்சாலும் யோசிச்சு செய்வான். நம்ம பேசுற பதிலே தப்பாயிடக்கூடாதுன்னு யோசிப்பான் அண்ணாமலை. சினிமா நடிகனால வந்தான் வைய கூட்டம் தான் அதிகமா இருக்கு. அந்த தகுதி வராது. ஏன்னா அந்த தகுதி ஸ்டாண்டர்ட் எல்லாம் வராது ஐயா. அண்ணாமலை கூட IPS ஒரு விவசாயி உள்ள போதுவான். விவசாய நிலைமை எப்படி இருக்கு? வாய்க்கால்களுக்கு தண்ணிகளை பூரா ஏரியில மாத்தி நல்ல விவசாயம் பண்ண விடுவான். என்ன யாரை எங்க வைக்கணும்னு அந்த தகுதி தெரியும் அண்ணாமலைக்கு. அந்த மாதிரி அதிகாரம் படிச்சும் வரணுமையா? அதான் ஒரு நல்ல நேர்மையா இருக்கு, நாடு நல்லா இருக்கு, ஊரும் சுத்தமா இருக்கு. என்ன என்னுடைய அபிப்பிராயம் அண்ணாமலை. விஜய் அரசியல் வர பட சினிமா ஸ்டாப் நமக்கு பசிச்சா நான் சாப்பிட்டு தான் ஆகணும். எனக்கு பசி ஆகுது, நமக்கு பசிக்கல. நான் எந்த வேணும் பேசுறேன்? பசிக்கும் போது நான் சாப்பிட்டு தாகணும். நான் இப்ப நடிக்கிறேன்னு திரும்பி நடிச்சுட்டோன்னு என்ன பண்ணுவேன்? அரசியலுங்கிறது வேற சாதாரண வார்டு நம்பர் நம்புவியா? ஒரு வார்டு நம்பர் செலவு பண்றான் 3 கோடி. அப்ப பிரசிடண்ட் எவ்வளவு பண்ணுவான்? ஒரு MLA தொகுதிக்கு எவ்வளவு பண்ணுவான்? நீங்க வேற அதெல்லாம் வந்து இங்க பாரு. யார் இன்னைக்கு எப்படி வேணா பேசுவான். இன்னைக்கு இப்படி பேசுவான், நாளைக்கு அப்படி பேசுவான். அதோட சரி. அண்ணாமலை வந்தான்னா நாடு நல்லா இருக்கு, நாமளும் நல்லா இருக்கலாம். நீ ஒரு பிஏ முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தொழா வீட்டு நாய்மால் சுத்தணுங்கிறது கிடையாது. ரோடா சுத்திட்டு இருக்கிறமே, ஒரு படிச்சுக்கிறமே எங்க இருக்கான்னு. இதுல இந்த கார் டிரைவர்ல எத்தனை பட்டதாரி இருக்கான்னு தெரியுமா? இந்த கார் ஓடுறதுல 36 வண்டி இருக்குது. கார் ஓடுற டிரைவர்ல எத்தனை பட்டதாரி இருக்கான்னு தெரியுமா? ஏவனுக்கு தலையெழுத்தா? அவன் படிப்புக்கு சம்பளம் முன்னாலும் இங்கே கிடைக்குது. அவன் போய் ஒரு அதிகாரி கிட்ட வேலை பார்க்க இங்கே கிடைக்குது, போதுங்கிறான். நீ போய் நீ இதுக்கு மேல இந்த ஏஜுக்கு மேல போய் நீ வேலை செய்ய முடியுமா? யாருக்கிட்டையும் கைக்கிட்டு போது நிம்மதியா இருக்குது. அந்த பவானி சாகர் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2000 ஏக்கருக்கு மேல விவசாய நிலம் சும்மா கிடக்குது, கவர்மெண்ட் இடம். அதே இடத்துல டேம் இருக்குது.
ஒரு அக்ரி விட்டு நீ விவசாயம் பார்த்துருக்கலாம். அத்தனை ஏக்கரை சுத்தம் பண்ணி விட்டு பூரா அக்ரி கூடயா என்ன அந்த இடத்த போய் பாருங்க. ஒரு நாளைக்கு யூடியூப்ல எடுத்து 2000 ஏக்கருக்கு மேல இருக்குது. டேம் பக்கத்துல இருக்குது. அக்ரி கூட விவசாயம் பண்ணிட்டு அங்க ஒரு 1000 பேருக்கு வேலை போடு, அட்டகாசமா பண்ணலாம். இது அண்ணாமலை வருட்டு செய்வான். அண்ணாமலை வந்தான் வையே நிச்சயமா செய்வான். மக்கள் நல்லா இருப்பாங்க. அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஆமா, அது மட்டும் இல்ல, மதவாத கட்சிகள் உள்ள நுழைய முடியாது, ஜாதி பிரச்சனைகள் வராது, சமத்துவம் இருக்கும், திராவிட மாடல் வளரும், தமிழ் உணர்வு வளரும், ஆரியருடைய ஆதிக்கம் இருக்காது. தனது திராவிட நாடு தான் இருக்கும், திராவிட மாடல் ஆட்சி தான் இருக்கும். திமுக வந்து நல்லா இருக்கு. ஏன்னா அண்ணா திமுக கூட பிஜேபிக்கு ஜால்ரா போடுறாங்க, கைக்கூலியா இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டாண்டா இல்லை. அப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு சரியா இல்லை. எடப்பாடியோ ஓபிஎஸ்ஸோ தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவர் திமுக பொறுத்தளவு தளபதி ஸ்டாலின் சரியா நிற்பார். அவங்களோட அமைப்பு இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கு அந்த மாதிரி. ஏன்னா அண்ணா காலத்துல வந்து பெரியார் காலத்துல வந்ததுனால நம்ம ஏன்னா ரங்கநாதர் கோயில் காரமடை இது இங்க இருக்கு. இந்த கோயிலே காரமடையிலே வந்து ஒரு காலத்துல கோயிலுக்குள்ள போத முடியாது. அப்படி ஒரு காலகட்டம் நமக்கு இப்போ 59 60 ஆகுது. என்னுடைய விவரம் தெரிஞ்சு கோயிலுக்குள்ள போத முடியாது. இந்த திமுக ஆட்சி வந்த கடைசியில தான் கலைஞரெல்லாம் வந்து கடைசியில தான் கோயிலுக்குள்ளே இப்போ போதுறோம். சமத்தமாக இருக்கு. இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு டி-ஷர்ட் போட்டிருக்கேன்னா இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம், பெரியாரோட காரணம் அதுக்கு. அதனால தளபதி தான். சினிமாவுக்கு நல்லா இருக்கேன், அரசியலுக்கு ஒத்து வராது. ஆமா, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அரசியலுங்கிற ஒரு பாரம்பரியத்திலிருந்து வரணும், அரசியல் பேசிக் தெரியணும். ஆமா, எம்ஜிஆர் வந்து கலைஞருடன் பிரிஞ்சு போனாருன்னா அவர் அண்ணாவிட்டு இருந்து அரசியலே வந்தார். அரசியலே இருந்து அரசியல் எம்எல்ஏ இருந்து சட்டசபைக்கு போய் அரசியல் என்னன்னு தெரியும். அதோட அவர் பிரிஞ்சு போகும்போது அண்ணாவோட இருந்த மூத்த தலைவர் ஒரு சிலர் போனலாம் அரசியல் நடத்த முடியுது. அது உதாரணம் எடுத்துட்டாலும் நம்ம பாக்கியராஜ் எடுத்துக்கலாம். அவரு பட்டி தொட்டியெல்லாம் அவர் தெரியும், முந்தானே முடிச்சு அப்படிங்கிற போது எல்லாமே தெரியும். அதே மாதிரி ராமராஜ் இருந்தார். சிவாஜி கணேசனுக்கு மேலே ஒரு நடிகை கிடையாது, அவரால் அரசியல் பண்ண முடியல. டி ராஜேந்திரன் இருந்தார், அவரும் பண்ண முடியல. விஜயகாந்த் எவ்வளவோ முன்னாலும் அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதனால விஜயகாந்த் வந்து சினி ஃபீல்டு வந்து தமிழ்நாட்டில் ஒத்து வராதுங்க. அரசியலுக்கு வரணும்னா அடிக்கல் பேசிக்கு வரணும். அவருக்கு வந்து நடத்தக்கூடிய நிர்வாக திறமை உள்ள அரசியல்வாதி அவரோட இருக்கணும். முதல்ல நம்ம ஆரம்பத்திலேருந்து அரசியல் பார்த்துவீங்க, ஜெயிலுக்கு போனீங்க, போராட்டம் பண்ணீங்க, அரசியல் எப்படி நடத்தணும் எப்படிங்கிற நடத்தக்கூடிய ஆளுகள் இருக்கணும். மன்றமெல்லாம் வச்சு நடத்த முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க யூத்து, உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் வந்து அரசியல் பண்ண ஒரு எப்படி பண்ணலாம், ஒரு கவர்மெண்ட்டை எப்படி எதுக்கலாம், ஒரு போராட்டம் பண்ணலாம், எப்படி மறியல் பண்ணலாம், அது எப்படி பேஸ் பண்ணுறது, பேச தெரியுமா, பண்ண தெரியுமா? முடியாது இல்லையா? முடியாது இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இல்லை. அவங்க அப்பா இருக்காருன்னு சொன்னால் அவங்க அப்பா வச்சு கூட பண்ணலாம். ஆனால் அவர் அப்பா வந்து அவருக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒன்றும் டிவி நியூஸ் ஒன்றும் தெரிய கிடைக்கல. அதனால வந்து சினிமாங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேறுங்க. சினிமாவுடைய மோகம் வேற. ஆமாம், அதெல்லாம் வராதுங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரஜினி எடுத்துங்க, வர வேண்டிய பேக் அடிச்சிட்டாரு, முடியல. ஏன்னா வந்து தோத்துருவோன்னு தெரியும். அரசியல் வேற. தமிழ் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 67க்கு அப்புறம் திராவிட மாடலில் பெரியாருக்கு அப்புறம் எல்லாம் அறிஞ்சு எல்லாம் படிச்சுட்டாங்க. நம்ம காலத்தில் நம்ம தாத்தா காலத்தில் நம்மள படிக்கல. இன்னைக்கு நம்மளாம் டிகிரி முடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் டி-ஷர்ட் போட் பண்ணிருக்கீங்க, ஒரு கேமரா வச்சுலாம் இருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரியாருக்கான திராவிட மாடல் காரணம். புரியுங்களா? அந்த வகைக்கு வரணும். இப்போ அது ஒரு நல்ல வேடு ஊனிடுச்சு, ஆலமரம் மாதிரி இருக்குது தமிழகம். நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் சினி ஃபீல்டெல்லாம் எடுபடாது. தமிழ் ரொம்ப நல்லது, நல்லா செய்வார், எதிர்பார்க்குறோம். தளபதி விஜய். தளபதி விஜய் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்குறீங்க. நல்லதா பண்ணுவாருங்க, நான் நம்புகிறோம். ஆனால் அது இறைவனோட கையில் தான். நல்லது செய்கிறது எதிர்பார்க்குறோம். மக்களுக்கு நல்லா செய்வார். நான் பக்கா அஜித் ரசிகர், பக்கா ரஜினி ரசிகர். நான் ரெண்டுமே இருப்பேன். அவர் ஜெயிச்சா நான் பக்கா. அதனால நான் அவரோட ஈடாக நான் பேசலை. அவர் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது அவர் பண்ணாருன்னா கண்டிப்பாக எங்களோட ஆதரவு அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக பண்ணா எங்களோட ஆதரவு இருக்குது. நான் வந்து இப்போ 15 வருஷமா கார்பரேஷனில் ஒப்பந்ததாரராக வேலை செய்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் பர்மனெண்ட் ஆகலை. ஆனால் அவங்க பர்மனெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். 2026 யார் இருந்தால் நல்லா இருக்கும்? விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அவர் நல்லது செய்வார்னு எதிர்பார்க்குறேன் மக்களுக்கு. அதான் நான் சொன்னேன், நானும் பக்கா அஜித் ரசிகர். எனக்கு விஜய் வந்து அவர் நல்லா பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பண்ணாருன்னா எங்களோட ஆதரவு அவர் கன்ஃபார்மாக இருக்கும். எந்த மாற்றம் இல்லை. உங்க சப்போர்ட் போட்டு மாநகராட்சியில் வேலை செய்கிறவங்களுக்கு உதவி செஞ்சதை எதிர்பார்க்குறோம். அதான் எதிர்பார்க்குறோம். நானும் விஜய் ரசிகர் தான். ஆமாம், பூவே உனக்காக வந்து அவர் ரசிகர் தான். இப்போ இனிமேல் படமே எடுக்க மாட்டேன்னு இருக்காரு.
அவர் சினிஃபீல்டு எடுத்தா நல்லா இருக்கு. அது ஏன் எடுக்க மாட்டாங்கிறது அவரோட அரசியலாக நம்ம அரசியல் பண்ணலாம். எம்ஜிஆர் அரசியலும் பண்ணாரு, படமும் நடிச்சாரு. இப்போ கமலும் இப்போ ஒரு அரசியல் பண்ணாரு, நான் நடிச்சாரு. ஆனா விஜயகாந்த் ஒருத்தர் தான் அரசியல் பண்ணதுக்கு அப்புறம் நடிக்க வரல. அவர் சில படங்கள் நடிச்சாரு, அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை காரணமாக அவர் வர முடியல. அது அவரோட சூழ்நிலை. ஆனா இவர் வரலாமே, படம் நடிக்கலாம், வரலாம். வயசு இருக்கு, இவர்கிட்ட திறமை இருக்கு. மக்களுக்குன்னு வந்தா மக்களை பார்க்கணும், இல்லைன்னா நடிப்புக்கு போக சொல்லு. நடிப்பு போக சொல்லணும், நான் செலவுக்கு பணம் கொடுத்து கூட அனுப்பிச்சிடுறேன். நடிக்க சொல்லியிருந்தேன். ஏடா மக்களுக்குன்னு வந்து மக்களுக்கு பார்க்கணும். நடிச்சாச்சு, எத்தனையும் நடிச்சாச்சு, நடிச்சுதான் வந்தாச்சு. என்னோட கருத்து என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, திரையில பாக்குற ஒரு அவரை பாலிட்டிஷியன்ல பாக்குறத விட திரையில பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு எல்லாருக்கும். அதாச்சும் அவர் வந்து ஒரு சுத்தியிலிருந்து அவர் மேல ஒரு இல்ல, இவர் அரசியல் பண்ணட்டும், அதே மாதிரி சினிமா வாழ்க்கையிலும் இருக்கட்டும். ரெண்டுமே பண்ணா நல்லா இருக்கும். மக்களுக்காக வந்து அது கொஞ்சம் நடிப்பு நிறுத்திட்டு மக்களை பார்க்க சொல்லு. படத்தை போயிட்டு மக்களை பார்க்கணும். படத்துல ஜெயிச்சாச்சு, எந்த உதவியும் இல்லாம அப்பாவுடைய இதுலயே மூவாகி போயிட்டாரு. ஆனா திருப்பி மக்களுக்காக வந்து மக்களை பார்க்க சொல்லுங்க. படத்தை பார்த்தாருன்னா ரெண்டாவது அவருக்கு ஸ்டாண்டர்ட் ஆக முடியாது. ஆமா, எங்க அண்ணன் இல்ல, அண்ணனு அவனை இன்னும் ரொம்ப விரும்புறேன். விஜய் விட அண்ணன் எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறேன் எங்க அண்ணன் சீமான் அண்ணன். அப்ப விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டினா யார் ஜெயிக்கிற மாதிரி? இல்ல, அண்ணன் கொஞ்சம் முதலிடா வருவாரு சீமானு, விஜய் கொஞ்சம் ரெண்டாவது வருவாரு. ஆனா 24, 26க்குள்ள 2 பேரும் மூவ் ஆயிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரெண்டு மக்களுக்காக நிற்பாரு. எனக்கு சீமானு முதல்ல தான் நிற்பாரு. முதல்ல சீமானு தான், யாராமே எதிர்த்து பேசுறேன்.